தமிழகத்தின் மிக மூத்த ஒரு அரசியல்வாதி, தமிழகம் முழுவதும் ஒரு அனுதாபத்தை பெற்றுள்ள ஒரு அரசியல்வாதி, ஒரு முக்கியமான கட்சியின் 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சியின் உச்சகட்ட பதவிகள் அனைத்தையும் அடைந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் இந்த முறை இந்த 2026 தேர்தல் களத்தில் அவர் ஒரு முடிவை அறிவிப்பதில் மற்றும் எடுப்பதில் அந்த தயக்கம் நீடிப்பதற்கு என்ன காரணம்? ஒன்று. இதில் இன்னொன்று, அவருக்கான வாய்ப்புகள், பல்வேறு வாய்ப்புகள் கண்முனே கொட்டி கிடைக்கின்றன. இப்போதும் இருந்த போதும் ஒன்று அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்ற கட்சியாக, அல்லது அதிமுகவுடன் நிபந்தனையின்றி இணைந்திருக்கலாம், அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கலாம், அல்லது தாவேக்காவுடன் இணைந்திருக்கலாம். எந்த முடிவுமே எடுக்காமல் இப்போது வரை இருப்பதற்கு என்ன காரணம்? ஒன்றுன்னா சொல்லுங்களேன். அதிமுக முதல்ல இணைவதற்கு அவருக்கு என்ன சிக்கல்? கேள்வியை நிறைய அடிக்கிட்டீங்க. ஒன்றுனா சொல்லுங்க சொன்னேன். ஒன்றுனா நீங்க இவ்வளவுத்துக்கும் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் கூட்டணி முடிச்சிட்டாங்களா? எல்லாருமே கட்சி பேரங்கள்லாம் பேசி முடிச்சிட்டாங்களா? எல்லாம் நான் தான் வலிமையானவன் சொல்றவங்க முடிச்சிட்டாங்களா? நாங்க ஒண்ணுமே இல்லாதவங்க தானே. ஓபிஎஸ் எங்க இருக்காரு? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு. அப்ப அந்த ஓபிஎஸ் என்ற 3 எழுத்து இல்லை என்றால் தமிழ்நாட்டில் அரசியல் களம் இல்லை என்பது மக்களோட தீர்ப்பு. அதுக்காக அந்த தீர்ப்பு எத்தனை நாளைக்கு சார், ஒரு படம் இறங்கலாமா இறங்கக்கூடாது, ஜனநாயகன் படம் இறங்கலாமா இறங்கக்கூடாது, சுப்ரீம் கோர்ட்ல உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பே ஒத்தி வைக்கிறாங்க. தீர்ப்பு சொல்ல ஒத்தி வைக்கிறாங்க. நீங்க நாங்க சொல்றதுல ஏன் சார் நீங்க இவ்வளவு ஆதங்கப்படுறீங்க? தீர்ப்புகள் ஒரு முறை ஒத்தி வைக்கப்படலாம். இது ஒத்தி வைப்பதே ஒத்தி வைக்கும் போதுதான் அங்க என்னென்ன நடக்குது, யார் யாருடைய மனநிலைகள், யார் யார் எப்படி எப்படி போகணும்னு நினைக்கிறாங்க, யார் யார் அண்ணன் கூடால இருந்து எவ்வளவு இம்சைகள் படுத்தினாங்க, அந்த இம்சைகள் எல்லாம் வழி விட்டு இப்போ ஒரு ஃப்ரீடமான காத்துல சுவாசிச்சுட்டு இருக்காரு. உண்மையை புரிஞ்சுடுங்க. இனிமேல் தான் ஒரு தேர்தல் யுக்தியை கரெக்டாக கடைபிடிக்க வேண்டிய காலத்தில் இருக்காரு. இதை விட்டுக்கிட்டு இப்போ நீங்களே கேட்டீங்க, அவர் வைத்திலிங்கம் அங்கே போயிட்டாரா? அப்போ வைத்திலிங்கம் உட்கார்ந்துருந்து டிஎம்கேக்கு போகணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாரா கொடுக்கலையா? அது உண்மையில வந்துட்டா இல்லையா? இதுக்கு முந்தின முறை கூட நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கேட்டீங்க, டிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சதே ஓபிஎஸ் தப்பு தானேன்னு கேட்டீங்க. ஆமா, நாங்க சொன்னோம். நானே போய் நான் ஒரு அன்னைக்கு அழைக்கும் போது 3வது முறையாக உள்ளே போனேன். கன்னியாகுமரின்னு அழைக்கும் போது நான் போனேன் தலைமை கழக நிர்வாகியா. உள்ள இருக்கும்போது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டேன், ஆனா நம்ம இந்த டிங்கிற ஆப்ஷன் வச்சிருக்கதே நமக்கு தப்பு இல்லானேன்னு கேட்டேன். ஆமாப்பா, நான் மட்டும் கேட்கல, இங்க இருக்கிறவங்க கேட்க சொல்றாங்க. அன்னைக்கு குறிப்பிட்டு பேர் சொல்லல, இருக்கிறவங்க அதை வைக்க சொல்றாங்க, அதை கேட்கணும்னு சொல்றாங்கப்பா. அதை என்ன செய்ய முடியும்? அங்க இருந்து ஒரு ஆப்ஷன் வருது, அதனால அதையும் நம்ம கேட்கணும்னு சொல்றாங்க. அதனாலதான் நான் டி ஆப்ஷனை வைக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த டி ஆப்ஷன் யாரால வச்சாருங்கிறத அது நேரத்தை தெரிஞ்சிருச்சு. இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த வைத்திலிங்கத்தினாலதான் அந்த டி ஆப்ஷனை வச்சுட்டேன்னு அவர் முதல்ல போயிட்டாரு. அழைச்சு பார்த்தாரு. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லி அண்ணனையும் அழைச்சிட்டு போகணும்னு பிளான் போட்டாரு. அவர் இன்னைக்கு குன்னம் ராமச்சந்திரன் சொன்னது மாதிரி கண்ணீர் விட்டு அழுதாரு. ஆமாங்க, அவர் அழுதுதாங்க இன்னைக்கு அதிமுக தொண்டனை அழுதுட்டு இருக்கிறான். மனோஜ் பாண்டியனா எடுக்க மாட்டேங்க, அவரை போக விட மாட்டேங்க. மனோஜ் பாண்டியனா யாருன்னு தெரியாது. அவருக்கு ஒரு எம்பிஏ கொடுத்து எம்எல்ஏ கொடுத்து அவங்க அப்பா பிஹெச் பாண்டியன் விடுங்க, அவரு அப்பா வச்சான பையனை வந்தாலும், ஆனாலும் அம்மாவோடையதான் பிஹெச் பாண்டியனுக்கும், அதாவது மனோஜ் பாண்டியனுக்கு அப்பாவுக்கும் பதவி அம்மாவுக்கும் பதவி, மனோஜ் பாண்டியனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்தவங்க புரட்சி தலைவி அம்மா. ஆனா அந்த அம்மா படத்தை தூக்கி போட்டுட்டு போனாரு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வச்சாரு பாருங்க ஆப்பு குன்னம் ராமச்சந்திரன். அவ்வளவு பேர் இன்னைக்கு தமிழ்நாடே ஒட்டுமொத்தமா குன்னம் ராமச்சந்திரனுடைய கண்ணீருக்கு இன்னைக்கு விடை சொல்லி ஆகணும். ஒரு முறை சொல்லுவாரு சார், ராமச்சந்திரனுக்கு ஓபிஎஸ் எப்ப விட சொல்லுவார்? கண்ணீர் விட்டு அழுறாருல, அவரு ஒரு ஆறுதலா சொல்லணும். ஒரு நிமிஷம் சார், எங்க போவீங்க ஆறுதல் சொல்லல சார். இப்ப ஒரு நாள் அவர் திமுக போகும்போது அவங்களுடைய தாயாரும் மகளும் கேட்கிறாங்கன்னு சொல்லி அவருடைய மனநிலை மாறும்போது, ஒரு முறை எம்எல்ஏ இருந்தவருக்கு புரட்சி தலைவி அம்மா மேல இருக்கிற தாய், அதாவது பரம்பரை அண்ணா திமுக காரங்க, அது போல அண்ணன் 3 முறை முதல்வராக இருந்தவர். அவர் போய் அம்மா படத்தை மாத்திட்டு அவர் திமுக தலைவர் கருணாநிதி படத்தை வச்சு கும்பிடுவாரா?
மாட்டாரு. முடியாதுல்ல சார்? முடியாது. ஆனா அப்பவே நீங்க திமுக போவாரா திமுக போவாரா நீங்க கேக்குறதே கேள்வி சரியா? அந்த கடைசி மீட்டிங்ல டி ஆப்ஷன் சார் நீங்க தான் சொன்னீங்க சார். அது வைத்தியலிங்கம் கேட்க சொன்னாரு. நான் தான் வெளிய அனுப்பிட்டேன். பரம்பரை அதிமுக அது வைக்கலாமா? டி மனோஜ் பாண்டியன் இருந்து எனக்கு சீட்டு கிடைக்கும் நான் போயிருவேங்கிறாரு. போங்க. வைத்தியலிங்கம் எனக்கு தஞ்சாவூர்ல இருந்தா சீட்டு கிடைக்கும் போங்க. ஏற்கனவே அங்க உதயநிதி அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஏங்க பழைய ஆட்கள்லாம் ஒதுங்குங்க, இளைஞர்களுக்கு வழி விடுங்கன்னு திமுகலே வழி சொல்லிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற ஓட்ட உடசல் எல்லாம் அங்க போய் சேர்ந்துட்டு இருக்கு. என்ன செய்ய முடியும்? அது அண்ணன் ஸ்டாலின் பெருந்தன்மையோட அவரை அரவணைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் சார். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், உறுதியை கொடுக்கணும் சார். எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்களா சார்? உறுதியா இருக்கு. என்ன முடிவு எடுக்கணும்? இங்கதான் கபலீகரம் பண்றதுக்கு பாஜக அல்லோடு படுதா. நான் இன்னொன்னு சொல்றேன். போறவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக போறாங்க, பல பல பிரச்சனைக்காக போறாங்க. நாளைக்கு பாஜக எதுக்கிற ஒரு சக்தி வேணும். எடப்பாடி பழனிசாமி அடிமையிட்டாரு, பாஜக கிட்ட போய் எழுதி முடிச்சிட்டாரு. அதனால எடப்பாடி பழனிசாமி நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால திமுகங்கிறதா அதாவது ஒன்று மத்திய அரசோட ஒட்டி போகணும், இல்லை மாநில அரசோட ஒட்டி போகணும். அதனால போறவங்க தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ள, தன் குடும்பத்தினரை பாதுகாத்துக் கொள்ள அவங்க திமுக கிட்ட போறாங்கிறத அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் வந்தாரே வாங்கன்னு சொல்லி வைப்பார். எல்லாருமே நான் பலமுறை சொல்றேன், எல்லாருமே சேகர் பாபு போலவோ அல்ல செந்தில் பாலாஜி போலவோ ஆகிவிட முடியாது. திமுகவிற்கு போறவங்க அவங்க உண்மையா உழைக்கிறாங்க, அங்க விசுவாசத்தோட செயல்படுறாங்க. அதுபோல யாரும் செயல்பட முடியாது. அவங்க இங்கேயும் உழைச்சாங்க, இருக்கிற இடத்துல விசுவாசமா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுபோல இங்க இருந்து போறவங்களுக்கெல்லாம் இவங்க எதுக்காக வராங்க, ஏன் வராங்க, இவங்க இப்போ அவருக்கு ஸ்டாலின் எத்தனை ஆண்டு கால திமுகவில் பயணித்து வந்திருக்கும் போது எத்தனை குள்ள நரிகளை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்ப இவங்க எல்லாம் போறதை பத்தி தெரியாதா? எதுக்காக வராங்க, எதுக்காக வந்தாங்க? சுடுகாட்டு ஊழலுக்காக வந்தவர்ல இருந்து கட்டட ஊழல் வரைக்கும் போறவங்கள பார்த்தா தெரியாதா? எதுக்காக வராங்க? புனிதமடைய அது போறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்றது சரிதான். ஆனா அதிமுகவை இப்பொழுதைக்கு திமுகவை பொறுத்தவரை உங்க ஊருக்கு பக்கத்துல கன்னியாகுமரிக்கு பக்கத்துல அனிதா ராதாகிருஷ்ணன்ல இருந்து KKSSR ராமச்சந்திரனில் இருந்து இங்கு இப்போ சேகர்பாபு செந்தில் பாலாஜி வரை ரகுபதி முதல் எத்தனை பேர் அதிமுகவில் உள்ள முக்கிய பிரமுகர்களுக்கு இங்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்குதா இல்லையா? அதனால மனோஜ் பாண்டியனுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சீட்டு, இவருக்கு வைத்திலிங்கத்துக்கு ஒரத்தநாடு தொகுதியில் ஒரு சீட்டு. ஆனால் வெற்றி பெற அதனால பலம் இழக்க போறது யாரு? அவங்கதான். யாரு? வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் தான். திமுக அதிமுக தொண்டை OPS அணியில் இருந்து போனார்கள் சொல்லாதீங்க. அதிமுக தொண்டனாதான் அங்க போய் இணையறாங்க. திமுகவுக்கு பலம் மறுக்க முடியாது. ஆனா பலவீனம் அடையக்கூடியது எடப்பாடி தலைமையில் இருக்க அதிமுக. நேத்து அவருக்கு பலனா யாரு சார்? வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியன், JCT பிரபாகரன் அவர் தாவேகாக்கு போயிட்டாரு. இவங்கெல்லாம் திமுகவுக்கு போறதுனாலையும் செங்கோட்டையன் அங்க போறதுனாலையும் அது எப்படி அதிமுகவுக்கு பலனாகும் சார்? அதிமுகவோட பலம் தானே அவங்க. இவங்க தஞ்சாவூர்ல இருந்தாரு, அவர் திருநெல்வேலியில இருந்தாரு, இவர் சென்னையில இருந்தாருன்னு சொன்னா இவங்க போய்பட்ட அன்வர் ராஜா ராமநாதபுரத்தில் இருந்தாரு சொல்லி இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பாட்டுக்குள்ள போகும்போது இவங்கள சார்ந்தவங்க எல்லாம் அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க தொகுதி வாரியா ஓட்டு பலத்தோ திமுகவுக்கு பலப்படுத்துறாங்க. இல்லைன்னு மறுக்க முடியாது. திமுக பலமாகிறது. எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கும் அதிமுக கரைகிறது. இதுதான் உண்மை. அது யாரை நம்பி போறாங்க? சப்பாத்தியை நம்பி தோசை போகுது. என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் சப்பாத்தியை கொண்டு வரணும்னு முடிவு எடுக்கிறாங்க. இங்க தோசைக்கு தாயா மதிப்பு இருக்கு, சப்பாத்திக்கு மரியாதை இல்லையாங்கிறது நாங்க தமிழர்களுடைய எண்ணம். அந்த சப்பாத்தியை இங்க எல்லா வீட்லயும் சுடணும்னு நினைச்சு எடப்பாடி பழனிசாமி மாவரைக்கிறாரு. அண்ணன் ஸ்டாலின்ல இருந்து இல்ல அண்ணன் OPSல இருந்து இந்த சப்பாத்திக்கு இடம் கொடுக்க வேண்டாம்னு நாங்க முடிவு எடுக்கிறோம். இதான் சார் உண்மை. ஓகே, இன்னொரு கேள்வி தரேன் எனக்கு. என்னன்னா, சப்பாத்தி வேணா நீங்க முடிவு எடுத்துட்டீங்க, அது ஓகே. ஆனால் அந்த முடிவில் உங்க OPS உறுதியா இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்து வரும். எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, புதிய நீதி கட்சியோட AC சண்முகம், IJKவோட பாரிவேந்தர், இது தவிர தமிழ் மாநில காங்கிரஸோட GK வாசன், தமிழக முன்னேற்ற கழகத்தோட ஜான் பாண்டியன், இவர்களை எல்லாம் பியூஷ் கோயல் இப்போ அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இவர்களை விட OPSக்கு செல்வாக்கு குறையுதானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் பேசல இதுவரை? சார் OPS என்ன கேட்குறாரு?
எனக்கு பதவி சொல்லுங்க. கொடுங்க, தெரியல, சீட்டு சொல்லுங்க. கொடுங்க, நான் சீட்ல பிரச்சனைன்னு கேட்கிறாரா? சரி, ஏங்க என்ன இந்த கேக்குறீங்க? கட்சியில இருக்கிற புரட்சி தலைவர் வகுத்த விதியை, சட்டத்திட்ட விதிகளையே மாத்தி போட்டாருங்க. இது நாளைக்கு ஒரு ஒரு வரலாற்று பிழை. பாஜக நீ அதுல தலையிடாதையா, நீ ஓம்பால வேலையை பாரியான்னு நம்ம சொல்லிட்டோம். அமித்ஷாட்டே போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. நீ நான் ஒருங்கிணைனா நீ சட்ட விதிகளை திருத்தம் செய்தது தவறுன்னு சொல்லு. சரி, இது மற்றபடி அதிமுக நீ என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்கன்னு சொல்லிட்டாரு. இது நீங்க சொல்றது அந்த அதிமுகவில் அவர் இணைவதற்கு அந்த சட்டத்திட்ட விதிகளை மாற்றியது தவறு. அவர் அதுதானே சார் தொண்டர்களுக்கான உரிமை போராட்டம் சார் பண்ணிட்டு இருக்காரு. பிஜேபி என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது நீங்க தான் பிஜேபி நல்லா புரிஞ்சுங்க. பிஜேபி நினைச்சா வில்லும் அம்பையும் கொடுக்க தெரியுது, வில்லும் அம்பையும் முடக்க தெரியுது. ரெட்டையில சின்னத்தை கொடுக்கவும் தெரியும், முடக்கவும் தெரியும். அப்படி பார்க்க போனா 2014 ஆர்கே நகர்ல இடைத்தேர்தல் நடக்கும்போது எதுக்காக சின்னத்தை முடக்குனீங்க? ஏன் சார் முடக்குனீங்க? பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருக்குன்னு சொல்லி அன்னைக்கே கொடுத்துருக்க வேண்டியதானே? எதுக்கு தொப்பி சின்னமும் ரெட்டை மின் வழக்கை கொண்டு வந்தீங்க? இப்ப குழப்பத்துக்கு காரணம் அன்னைக்கு ஓபிஎஸ் உங்களுக்கு தேவை, ஓபிஎஸ் எனக்கு சாதகமா பாடணும். அதனால என்ன பண்ணுனீங்க? நீங்க வந்து சின்னத்தை முடக்கி விட்டீங்க. திரும்பி நாங்க எல்லாம் ஒண்ணு நினைச்ச உடனே உங்களுக்கு 10 சீட்டு தான் தருவோம்னு சொன்ன உடனே பாஜக திரும்பி விரும்பிட்டு வேற அப்புறம் ஓபிஎஸ் வச்சு இங்க அடிமையா நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் அவர் அந்த கொள்கையிலேருந்து விட்டு கொடுக்க மாட்டாரு, மரியாதை கொடுப்பாரு, இது பண்ணுவார ஒழிய தன்னுடைய கட்சிக்கு ஒரு கட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா இருப்பாரு. அதனால என்ன பண்ணினாரு? அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துருக்கோம். நம்ம அண்ணன் பழனிசாமியை பிடிச்சி அவர்கிட்ட இருக்கிறவங்க சம்பந்தி கிட்ட உள்ள வழக்குகளை எல்லாம் வச்சு பிடிச்சி நிப்பாட்டி வச்சு ஒரே நாளில் எடப்பாடி அவர் என்டிஏக்கு கூட்டணிக்கு தலைவர் சொல்லிட்டு போயிட்டீங்க. வீடு 2 பட்டு இருக்கு. போனது காரணம் என்ன சார்? வீடு 2 பட்டு இருக்கு. வீட்டில் இருக்கிறவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். நீங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவன ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாதவன் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்ச மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமி 2024 மோடி வரவே கூடாதுன்னு சொல்லி எதிர்த்து நின்று மோடியோட எதிர்ப்பு வாக்கு ஒரு 21% வாங்கினேன்னு சொன்ன எடப்பாடியை கொண்டு வந்து என்டிஏக்கு தலைவராக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி அந்த வீடு நல்லா இருக்கும்? இல்ல தொடர்ந்து அதுதானே கேட்கிறேன். ஒரு ஓபிஎஸ் புறக்கணிப்பதற்கும் டிடிவி இபிஎஸ்ஐ ஏற்றுக்கொள்வதற்கும் பாரதிய ஜனதா கட்சி அது என்ன, அது வியூகம் என்ன காரணம்? சார் பாரதிய ஜனதா கட்சி நான் தான் உங்கள்ட்ட சுருக்கமா சொல்லிட்டேன். சப்பாத்தி இங்க தமிழ்நாடு முழுக்க சுடணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு சப்பாத்தி கூட சப்பாத்தி சாப்பிட்டீங்க? சுகர் நான் என்ன சொல்றேன், டெல்லி கில்லிக்கு போனா நாங்க சாப்பிடுவோம். நீங்க தமிழ்நாட்டுல சாப்பிடணும்னு சொன்னா நடக்காது சார். அதெல்லாம் விரட்டி விட்டு 50 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. சுகர் இருந்தா சப்பாத்தி சாப்பிடணும், ஓகே. ஆனா இப்போ சுகர் யாருக்கு இருக்கு? இப்போ ஓபிஎஸ் இவ்வளவு நாள் சப்பாத்தி இருக்கு பாத்தீங்களா? சப்பாத்தி சுகருக்கு சாப்பிடலாம் சார். இது கலப்படமான சப்பாத்தி. நீங்க நல்ல புரிஞ்சுற கலப்படமான சப்பாத்தி. இந்த சப்பாத்தி போற இடமெல்லாம் கலகமும் நடக்குது, கலகத்தை மூட்டுகிற சப்பாத்தி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த மாநிலத்திலையும் ஒழுங்காவே இந்த சப்பாத்தி சுட்டதே கிடையாது. எல்லா இடமும் குடுமி பிடிய பிடிச்சி இந்தா உனக்கு எவ்வளவு உனக்கு எவ்வளவு சார். நான் என்ன உதாரணத்துக்கு சார் நான் இணைய போதில்லை, தனித்து கலங்காம தேர்தலை புறக்கணிக்கிறோம். இதுவரை செய்தியே பார்க்கலையா? நாங்க வந்தாச்சு அன்னைக்கே ரெயின் ட்ரீல வச்சு அண்ணன் பண்ருட்டியார் முன்னாடி வச்சு என்டிஏ கூட்டணியில கிடையாதுட்டாங்க. அப்புறம் எங்களை வாங்கன்னு அழைச்சாங்க. உள்துறை அமைச்சர் மரியாதை நிமித்தமா போயிட்டு அண்ணன் போய் சாப்பிட்டுட்டு 2 ரொட்டியை சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யல. இங்க வந்தா பாத்தீங்களா காலையில இட்லி தோசை அதான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருப்பாரு. இதை சாப்பிடுறதுக்கு பாவா பிஎஸ் கோயில்ல இருந்து எல்லாரும் நீங்க திமுக போய் புரிஞ்சிடல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2024 எடப்பாடி பழனிசாமி எப்படி பண்ணினாரு, என்னெல்லாம் கொள்ளையடிச்சாரு, அவர் சம்பந்தி என்னெல்லாம் பண்ணினாரு சொல்லி ஊழல் பட்டியல் விட்டது அன்றைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். பாஜகவோட சேர்ந்து இல்ல சார், பாஜகவோட சேர்ந்து அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார். நான் அதெல்லாம் சொல்ல வரல, தற்குறின்னு சொன்னார். அது கூட நான் சொல்ல வரல. ஏன்னா நாங்க கூட அவரை அண்ணா எடப்பாடி பழனிசாமி அப்படி திட்டிருக்க மாட்டோம். அவ்வளவு தூரம் பாஜக வசைப்பாடியா பாஜக தலைவர் என்ன இருக்கட்டும் சார். அண்ணாமலை இன்னைக்கு இல்லாம பாஜக நடக்குமா? அந்த அண்ணாமலை அவர்கள் சொன்னதை எல்லாம் தொடச்சுக்கிட்டு நல்லவர் ஆயிட்டாரு. யார்? புனிதர் ஆயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. என்டிஏக்கு தலைவர் பீஸ் கோயில் வந்து நிக்கிறாரு. நல்ல புரிஞ்சுக்கிறேன். நேற்று அண்ணன் டிடிவி தினகரன் தூக்கு போட்டு சாவேன்னாரு. எடப்பாடி பழனிசாமி கூட போனா தூக்கு போட்டு சாகலான்னாரு. அந்த வார்த்தைகள்லாம் நீங்க நிறைய கொடூரமான வார்த்தைகள்லாம் விட்டாரு. அது இது எல்லாம் விட்டாரு. இப்ப அண்ணன் டிடிவி தினகரனையும் கதற கொண்டு வந்து அங்க இருந்து நிப்பாட்டி விட்டானா? அப்ப இவங்க எல்லாம் புனிதர் ஆயிட்டாங்களா? இவங்க பேர்ல இல்ல வழக்குகள்லாம் புனிதமாயிட்டா?
ஒரு பக்கம் திமுக அதில் போனால் புனிதராயிருந்தாங்க. ஆனால் அண்ணா திமுகவில் பயணிக்கும் போது இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சாங்க, கோடி கோடியாக சம்பாதிச்சாங்க, இவங்க பேரில் இடி ஒரு ஆக்கு இருக்கு. அப்புறம் அது பாஜக பக்கம் போயிட்டா அவங்களாம் தூய்மையானவர்கள் ஆயிட்டாங்களா? அதுதான் சார் வேண்டான்னு சொல்லிட்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் வந்து அமைதி காத்து அடுத்தால என்ன செய்யணுமோ அந்த வீரத்தை அமைக்கிறோம். இந்த பயணம் எங்க போயிட்டு இருக்குங்க தான் என்னோட கேள்வி. இன்னொன்னு 2021 டிடிவி அவுட், ஓபிஎஸ் இன்னு 2021 உள்ள இருந்தார். சரி, 2026 ஓபிஎஸ் அவுட், டிடிவி இன்னு. இது என்ன வியூகம்? இது யாராவது ஒருத்தர் தான் வச்சிருப்பாங்களா பிஜேபி? மக்கள் பார்த்து சிரிக்கிறாங்க சார். நம்ம ரெண்டு பேரும் நீங்க கேட்கிற கேள்வியோ நான் சொல்ற பதிலையும் பார்த்து இன்னைக்கு மக்கள் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? மக்கள் இப்போ ஓபிஎஸ் இவங்க பாஜக இன்னும் அவுட் பண்றதா வேலையா போச்சு. இப்ப நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஃபீஸ் அவுட் முடிச்சிட்டுனா அடுத்தால நேரம் திமுக பக்கம் சாஞ்சிருவாங்க. யாரு? பாஜக. அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கூட சார் முதுகுல யாரு சார் தமிழ்நாட்டில் ஏற முடியும்? வலிமை இழந்த கட்சி என்றால் அது பாஜக கட்சி. பாஜக தமிழ்நாட்டில் எங்க இருக்கு? யார் கூட யாருன்னா தானே உண்டு. அதுக்கு தானே சார் வந்து இப்போ என்டிஏக்கு தலைவர் யார் சார்? என்டிஏக்கு தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி தான் தலைவர் சார். நான் தமிழ்நாட்டில் சொல்றேன். தமிழ்நாட்டில் என்டிஏக்கு தலைவர் வந்து ஒரு இபிஎஸ் சொல்றாங்களே. சொல்றாங்களையா ஊடகத்தில் உட்கார்ந்து இருந்துகிட்டு நீங்களே சொல்லிட்டாரு சார். இபிஎஸ் தானே என்டிஏ தலைவர் அமித்ஷா ஜி அறிவிச்சுட்டு போனாரு. நேற்று டிடிவி தினகரன் வந்து என்டிஏல போய் இணைகிறாரு சார். சரி, பியூஷ் கோயல்ல போய் பார்த்து இணைகிறாரு. சரி, அப்ப பியூஷ் கோயலுக்கும் என்டிஏக்கு தலைமைக்கு என்ன சார் வித்தியாசம்? அங்க யார் இருக்கணும்? எடப்பாடி பழனிசாமிலாம் இருக்கணும், என்டிஏக்கு தலைவர்லாம் இருக்கணும். காலையில விருதுலாம் கொடுத்துட்டாரு சார். சார் அது இன்னைக்கு அவருக்கு பியூஷ் கோயல் கொடுக்காரு, டிடிவி தினகரன் கொடுத்தாரா? டிடிவியும் இபிஎஸ் ரொம்ப நாள் சண்டை போட்டு நீங்க மறைக்க கூடாது. நான் என்ன கேக்குறேன், என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு. அப்ப எடப்பாடி பழனிசாமி கூட தானே போய் டிடிவி தினகரன் போய் இணையணும். ஆனா அவரு தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்காரு. அதிமுக கூட்டணியில டிடிவி இணையல. அந்த நொல்லுதான் வேண்டாம். நான் என்ன கேக்குறேன், எடப்பாடி பழனிசாமி என்டிஏக்கு தலைவர், இவங்க என்டிஏ கூட போய் சேர்றா அப்ப டெல்லியில போய் சேருங்க. அதாவது டெல்லி என்டிஏ கூட்டணியோட தான் இப்ப டிடிவி இணைஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டு என்டிஏ, டெல்லி என்டிஏ கூட்டணி வேற, தமிழ்நாடு என்டிஏ கூட்டணி. சரி, இதுவே பொருந்தாத கூட்டணியா இருக்கு. அவரு மனமார்ந்த வாழ்த்துக்கள்ன்றாரு. இவர் மரியாதைக்குரிய பழனிசாமிக்கு நன்றி சொல்லிட்டாரு. அது நம்ம Facebookல எவ்வளவு நாள் லவ் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல Facebookல எவ்வளவு நாள் லவ் பண்ணிக்கலாம். அந்த Facebook காதெல்லாம் நிலைக்காது. அது எல்லாம் ஃபோக்கஸ்ன்றாங்க கடைசில. பாருங்க, மேடையில நாளைக்கு ஏற போறாங்க. ஒரே மேடையில இபிஎஸ் டிடிவி கைக்கு நிக்கிறாங்க. நாளைக்கு பாரத பிரதமர் மோடிக்கு வேலை ரயில விடுறாரோ உடலையோ டிடிவி தினகரன் அண்ணா கையையோ அண்ணா எடப்பாடி பழனிசாமி கையும் கோக்குறதுக்காகவே பாரத பிரதமர் வாராருங்க. போதுமா? அதை சேர்த்து வைக்கிறதுக்கே வராரு. அத மகிழ்ச்சியோட ஆரவாரத்தோட. ஆனா இவரு சம்பந்தியோட கொள்ளையடிச்சவரு, இவர் வந்து பொட வழக்குல கைதானவர், பல வழக்குகளோட இருக்கிறவரு. அவங்க ரெண்டு பேரையும் கூட்டணி சேர்த்து வைக்கிறதுக்காக பாரத பிரதமர் மோடி வந்து நாளைக்கு வந்தே பாரத் ரயிலை திறந்துக்க மாதிரி இவங்களுடைய பாதையும் திறந்து வைக்க வர்றாரு. போதுமா சார்? ஓகே. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஓபிஎஸ் டிமாண்ட் தான் என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியில என்னதான் டிமாண்ட்? ஏன்னா அவர் தான் எல்லாத்தையோட நெருக்கமா இருந்தார். எப்போ இருந்திருக்கிறாரு? ஓபிஎஸ் தான் அங்க பிஜேபியோட நெருக்கமா இருக்கிறாரு. ஆனா ஏன் எங்களுக்கு இதெல்லாம் கிடையாது சார். பாரத பிரதமர் மோடி, அந்த மோடி வந்து ஜல்லிக்கட்டுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பின், அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா அது அது இன்னொரு சிக்கல் இருக்கு, அதை நம்ம சொல்லலாம். அதாவது 75 நாள் ஒரு தமிழக முதல்வர் மருத்துவமனையில் இருக்கும் போது கூட வந்து பார்க்காத பாரத பிரதமர் தான் மோடி. கேட்டீங்களா? அது 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 வந்து ஒவ்வொரு அதிமுகவோட இதயத்தில் அந்த வலி இருக்கு. ஏன்னா புரட்சி தலைவர் வந்து புரட்சி தலைவருக்கு வந்து அவ்வளவு நெருக்கடி கொடுத்த அன்னை இந்திரா காந்தி அம்மையாரு, புரட்சி தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லாத இருக்கும்போது அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு தனி விமானத்தை பண்ணி அனுப்பி விட்டாங்க. ஆனா 75 நாள் எங்க நட்புன்னு சொன்ன மோடி எப்படிடா இந்த அதிமுக உடைக்கணும்னு அன்னைக்கே திட்டம் போட்டாங்க. நல்லா புரிஞ்சிருங்க. அதனாலதான் 75 நாள் மருத்துவமனையில் என்ன நடந்துன்னு பார்க்க வராத மோடி, அந்த மோடி வந்து என்ன செஞ்சாரு, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருந்ததுனால ஆகா இவர் நமக்கு கரையை கரெக்டான ஜல்லிக்கட்டு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுத்தாரு. அது பல பிரச்சனைகள் அந்த டைம்ல நடந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் சாதகமா
பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இங்க வந்து உள்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது பண்ணாங்க. அந்த ஒரு நன்றி உணர்வு அண்ணன்ட்ட எப்பவுமே ஒரு பொருள் கொடுத்தால் அந்த பொருளை திருப்பி கொடுக்கிறவர், அந்த நன்றியை கொடுத்தாரு, அந்த நன்றியை திருப்பி காட்டுறாரு, அவ்வளவுதான் விசுவாசம். அதுக்காக அடிமைங்கிறது வார்த்தை இல்ல. அதை வந்து புரட்சி தலைவி அம்மாவை அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர்களும் அந்த இதை சொல்லியிருக்காரு. ஒரு பொருளை திருப்பி கொடுத்தா அந்த பொருளை பத்திரமா பாதுகாத்து திருப்பி கொடுப்பாருன்னு சட்டசபையிலே எழுதி வச்சுட்டு போனார் அண்ணன் பண்டூர்ட்டியார் அவர்கள் எதிர்கட்சி இதில் இருக்கும்போது. அதுபோல அந்த நன்றிங்கிற பாரத பிரதமர் மோடி கொடுத்ததுனால அந்த நன்றிக்காகவே 2024 பலாப்பழத்தை எடுத்துட்டு போய் நின்னாரு. அந்த மோடி வரணும்னு நின்னாரு. ஆனா அந்த மோடி வரக்கூடாதுன்னு எடப்பாடியை கொண்டு வந்து என்டிஏக்கு பண்ணி பச்சை துரோகி ஆனார்ல அமித்ஷா. பச்சை துரோகி. எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகினா அமித்ஷா பச்சை துரோகி. எப்படி சார் செய்ய முடியும்? எங்க மனசு வலிக்குது சார். நாங்க வந்து மோடி வரணும் தானே சார் நாங்க வேலை பார்த்தோம். 234 நாடாளுமன்றத்திலே வேலை பார்த்தோம். 7 நாடாளுமன்றத்தில் டெபாசிட் இழந்தா 234 தொகுதியில 8 சட்டமன்றம் தான் வெற்றி பெற முடிஞ்ச ஒரு எடப்பாடியை கொண்டு வந்து நீங்க என்டிஏக்கு தலைவர் சொன்னா உங்க உணர்வுள்ள ஆர்எஸ்எஸ் உணர்வுள்ள இந்து உணர்வுள்ள எந்த பாஜக தொண்டனாவது எடப்பாடிக்கு ஓட்டு போடுவானா? இந்த 2026 போட மாட்டான். உணர்வுள்ள பாஜக தொண்டர், உணர்வுள்ள ஆர்எஸ்எஸ் தொண்டை, உணர்வுள்ள இந்து தொண்டை எடப்பாடிக்கு ஓட்டு போட வேண்டாம். ஏன்னா மோடி வரணும்னு அவன் காத்து கிடந்தான். அந்த மோடி வரக்கூடாது. இன்னைக்கு நாயுடு கிட்ட கையேந்தவும் நிதிஷ்குமார் கிட்ட கையேந்தவும் ஒரு மைனாரிட்டி அரசாட்டு இன்னைக்கு உட்கார்ந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமியை கூட்டிட்டு பிஎஸ் கோயில்ல இருந்து நயினார் நாயந்தர்ல இருந்து பல்ல காட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு வேஸ்ட் லக்கேஜ் சொன்ன அண்ணன் ஜெயக்குமார வர ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு கூட்டணி அமைச்சிருக்கீங்களா? இதெல்லாம் பொருந்துற கூட்டணியா சார்? பொருந்தாத கூட்டணி. பொருந்தாத கூட்டணி. நீங்க உங்களோட விமர்சனங்களை ஏற்றுக்கூட நிறைவா ஒரு கேள்வி, ஓபிஎஸ் தாவேக்கா கூட போவாரா போக மாட்டாரா? பிஜேபி எதிர்த்துட்டீங்க, நீங்க திமுக இல்லன்ட்டீங்க, இருப்பது ஒரே தான் தாவேக்கா தான் இருக்குது சார். போறீங்களா இல்லையா? அதுக்கு நான் ஒரு விளக்கமான இதை கொடுக்குறேன் சார். இதுக்காக இல்ல சார் விளக்கமா சொல்லிருங்க. இல்ல விளக்கமா சொல்லிடுறேன். இறுதி கருத்தாச்சு சொல்றேன். நான் சொல்றேன் வச்சிருக்கேங்க. நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் இடையூறு இல்லைன்னா சுருக்கமா கிளியரா சொல்லிடுறேன் சார். நாங்க வந்து தொண்டர்கள்ட்ட உரிமை மீட்பு கழகத்தில் அன்னைக்கு நாங்க கொடுத்தாச்சு. டி வேணுமா டி வேணுமான்னு கேட்டார். 3 முறை முதல்வராக இருந்தவர், ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி முழுக்க தெரிஞ்ச முகம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அரசியல்ல ஒரு சீனியரிட்டி நல்லா புரிஞ்சுருங்க. அவர் வந்து அந்த டி டீன்னு வைக்கிறார். அப்போ பெரும்பான்மையானவர்கள் டீன்னு சொல்லிட்டாங்க. தாவேக்கா தான் போகணுங்கிறத தொண்டர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கொடுத்துட்டாங்க. இது யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? தாவேக்கா தலைவர் வரைக்கும் போயிருக்கும். தமிழ்நாடு இல்ல இந்தியாவுக்குள்ள தெரிஞ்சவருக்கு குறுக்கீடு பண்ணிட்டே இருந்தா நான் என்ன சார் சொல்ல முடியும்? தாவேக்கா தலைவருக்கு காது வரைக்கும் போயிருக்கும், போகாம இருக்காது. தாவேக்கா தலைவரை சார்ந்தவங்களுக்கும் போயிருக்கும். இப்போ அந்த பக்கத்துல திமுக போகணும்னு சொன்னவங்க போயிட்டாங்க. இன்னும் திமுக பக்கம் போகணும்னு சொல்ல 1-2 டிக்கெட் இருக்கு, அதுவும் போயிருவாங்க. எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பிக்கள் இருந்தா அவங்களும் போயிருவாங்க. அண்ணா அனுப்பிச்சிருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிச்சம் தொண்டர்கள் மட்டும் தானே நாங்க வச்சுக்கிறோம். தொண்டர்கள் தானே உரிமை மீட்பு. அந்த தொண்டர்கள் நாங்க தயாரா இருக்கோம். 234 தொகுதியிலையும் கட்டமைப்போட இருக்கிறவர் அண்ணன் ஓபிஎஸ். இப்போ இதை யார் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அண்ணன் ஓபிஎஸ் பயன்படுத்தணும்னு நீங்க நினைக்காதீங்க. தாவேகா தலைவர் விஜய் பயன்படுத்தணும். இந்த தருணத்தை அவர் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு 3 முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நம்பிக்கை உரியவர், அவர் மக்களால் இன்னைக்கு ஒரு அமைதி பேரறிஞர் உட்கார்ந்துட்டு இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவரோட பேச்சுவார்த்தைக்கு அவர் அனுப்பணும். அவர் எங்க இருக்கிறாரோ அவரை சந்திக்கணும். ஏன்னா 98 புரட்சி தலைவி அம்மா ஐயா ராமதாஸ் தேடி போனாங்க, வைகோவை தேடி போனாங்க. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து இத்தனை கேள்விக்கும் விஜய் வந்து நான் விஜய்க்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு நான் நேரடியாவே அறிவிப்பு விடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறாரு, அவர் பேசுவாரு சொல்லி அவர் விஜய் நினைச்சாருன்னா அது தவறான கண்ணோட்டம். ஏன்னு கேட்டா, எங்களுக்கு அண்ணன் செங்கோட்டையனை பல ஆண்டுகளாக தெரியும். 40 ஆண்டு காலத்துக்கு மேல நாங்க அண்ணன் செங்கோட்டையனை பார்த்திருக்கோம். அண்ணன் நம்ம பேசிடுவோம்னே, சொல்லிடுவோம்னே, செய்வோம்னே சொல்லுவாரு. ஆனா புரட்சி தலைவி அம்மா கிட்ட போனா அப்படியே கையை கட்டி நின்றுவாரு, பேச மாட்டாரு. அதனால பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட தொண்டை நாங்க சொல்றோம் அண்ணன் கிட்ட, அண்ணன் நீங்க அண்ணன் செங்கோட்டையனை நம்பி மட்டும் விஜய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க. நீங்க பேச முடிஞ்சா பேசுங்க, இல்ல நாங்க பேசுறோம், எங்கள்ட்ட ஒரு குழுவை போடுங்க, நாங்க பேசுறோம். ஆனா செங்கோட்டையனை நான் பேசிடுறேன், அவர் விஜய் அவர்கிட்ட நான் பேசிடுறேன் சொல்லுவாரு. அங்க போய்
வேற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆளுகள்கிட்ட பேசி நம்மளை இன்னும் நடுத்தூரில் கொண்டு வந்து விட்டுறக்கூடாது, மக்கள் சிரிப்பாங்கிறத நாங்க சொன்னதுனால அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சிருங்க, இதான் உண்மை. இன்னைக்கு விஜய் கிட்ட போல ஓபிஎஸ் இதை பண்ணலடா, இந்த சத்தியம் தொலைக்காட்சியில உண்மையை உடைச்சு சொல்றேன். இதுக்கு தாவேகா தலைவர் ஒரு குழுவை போடட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை போடுவாங்க. முதல்ல எந்தெந்த தொகுதி வேணும்னு பேசட்டும், முடிவெடுக்கட்டும். இல்ல நாங்க தான் வந்து தனிமையில நிக்க போறோம்னு அவர் தாவேகா விஜய் அவர் அறிவிச்சாருன்னா தாராளமா அறிவிச்சுக்கிட்டோம். நாங்க எங்களுடைய வேலைகளுக்கு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நாங்க போக தயாரா இருப்போம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதை வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஏன்னா செங்கோட்டையனை அவர் நம்பலாம், நாம வேண்டாம் சொல்லலாம், ஆனா நாங்க நம்ப முடியாது, தொண்டர்கள் நம்ப முடியாது. ஏன்னா ஐயா தேவர் சமாதிக்கு வந்தாரு, அண்ணன் கார்ல ஏரியா வந்தாரு, சினிமாவை பார்த்தாரு, திரும்பி போய் நடிகர் விஜய் அவர்களை போய் சேரும்போது யார்கிட்டயா சொன்னாரா? சொல்லாம ஓடி போயிட்டாரு. திரும்பி போன் எடுத்தாரா? எடுக்கல. இது எங்களுக்கு அந்த தாக்கம் உண்டுங்கிறத நான் வெளிப்படையா இந்த தொலைக்காட்சி மூலமா நான் சொல்றேன். நாங்க வந்து அவரோட நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் 10 ஆண்டு காலம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட பயணிச்சிருக்கோம். நாங்க கூவத்தூர்ல இருந்து வந்த ஆட்கள் கிடையாது, பசுமை இல்லத்துல இருந்தே பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதனால இதை நாங்க என்ன போல எத்தனையோ தொண்டை இன்னைக்கு தமிழ்நாட்டில் காத்துட்டு இருக்கான். அவரு தாவேகா தலைவர் மேல தப்பா இல்ல அண்ணன் மேல தப்பான்னு. ஆனா உண்மை வந்து இதுதான் உண்மை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எப்பவும் தயாரா இருக்காரு. ஆனா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, 75 வயசு மரியாதை. அவர் உங்களை தேடி வரணும்னு நீங்க ஆதங்கப்படாதீங்க. பேசுங்க, உங்களுக்கு பேச தயக்கம் இருக்குன்னா நீங்க ஒரு 5 பேர் கொண்ட குழுவை போடுங்க, அண்ணன் போடுவாரு, பேசுங்க. 234 தொகுதியில நம்ம பேசிக்கலாம்ங்கிறது எங்களுடைய கணிப்பு. தாவேகா பக்கம் போறதுக்கு தான் எல்லா அதிமுக தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க, இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ். அப்பதான் உங்களை நம்பி வருவாங்க. வெறும் அண்ணன் செங்கோட்டையனை நம்பி எந்த எக்ஸ்எம்எல்ஏ வரமாட்டாங்க. ஓகே சார், ஏன்னா அதான் செங்கோட்டையனை சொல்லிட்டேன். அவர் என்னதான் சொன்னாலும் அங்க போனோன்னா அவர் அந்த விஷயத்தை அவர் சொல்ல மாட்டாரு. ஓகே, அந்த விஷயத்தை வந்து அவரோட விஜய் காதுக்கு கொண்டு போய் கொடுக்க மாட்டாரு. அது நாங்க புரட்சித் தலைவர் அண்ணா காலத்திலே நாங்க பார்த்து சொல்லி நீங்க வந்து இந்த மாதிரி ஓபிஎஸ் முடிவு அது தாவேகா தலைவர் விஜய் கையில் தான் இருக்கிறது, நேரடியாக அந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்று 1998 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா டாக்டர் ராமதாஸின் இல்லத்திற்கு மற்ற தலைவர்களின் இல்லத்திற்கு சென்று அந்த கூட்டணி அமைத்தது போல அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் எடுத்திருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது அரசியலில் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ் தாவேகா கூட்டணி இணைவதற்கு என்ன வியூகம் அமைக்க வேண்டும் என்பதையும் நாஞ்சில் குழப்பம் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். மிக்க நன்றி சார். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.